பாரதி அப்படி பாக்குறீங்க? ஆ, இல்ல உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா ஜூஸ் கடை கூட வச்சு பொழைச்சிப்பீங்க போல இருக்கே. கிண்டல் பண்றீங்க? அப்போ வலி குறைஞ்சிருச்சா? ஆமா, டாக்டர் தான் வலி தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல. ஓ. ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதனால எனக்கு வலி பெருசா தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா இங்க வந்துருவா. ஆமா ஆமா, அப்ப நீங்க போயிடுவீங்கல்ல? போய் தானே ஆகணும். எனக்கு பதிலா ஸ்வேதா என்னை விட உங்களை நல்லா பார்த்துப்பா. அப்படியா? இந்தாங்க, இந்த ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. எதுக்கு? நீங்க மட்டும் என் போன் எடுக்காம இருந்திருந்தா என் நிலைமைய நினைச்சு பாருங்க. இங்க ஸ்வேதா வந்துட்டா அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அதனால தான் அட்வான்ஸா சொல்லிட்டேன். ஆனா அவ அதையும் தப்பா எடுத்துப்பாளே. சந்துரு. என்ன பாரதி? சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நான் வாஷ்ரூம் போகணும். இந்த நிலைமையில என்னால தனியா எழுந்திருச்சு நடந்து போக முடியுமான்னு தெரியல. என்ன பாரதி, வாஷ்ரூம் போகணும் அவ்வளவுதானே? இதுல என்ன தயக்கம்? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். என் கைப்பிடிங்க. பாத்து மெதுவா. எந்திரிங்க. ஸ்லோவா ஸ்லோவா, பாத்து மெதுவா. பாத்து பாத்து பாத்துங்க, முடியல. பாத்து மெதுவா. அப்படிதான், ஸ்லோவா எடுத்து வைங்க. மெதுவா போங்க.